பட்டுக்குட்டி என்ன பண்றீங்க? உங்களுக்கு முன்னாடி உங்க தொப்பை தான் வந்து நிக்குது. முன்னாடி இந்த தமிழனுக்கு வீரம் தான் அடையாளம். ஆனா இப்ப இருக்கிறவனுக்கு இந்த வயிற்று ஈரம் தான் அடையாளமா போச்சு. எங்க காலத்துல ஒருத்தன் நடந்து வர்றானா, அவன் வர்றதுக்கு முன்னாடி அவனோட கம்பீரம் தெரியும். ஆனா இப்போ அவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் தொப்பை தான் நான் தான் வர்றேன்னு விசிட்டிங் கார்டு கொடுக்குது. பட்டுக்குட்டி என்ன கிண்டல் பண்ணாதீங்க. அவங்க ஸ்லிம்மா இருந்ததுக்கு என்ன ரகசியம் இருக்கு? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் லாஜிக் தான். லாஜிக்கா? அன்னைக்கு உழப்புக்கு ஏற்ற சாப்பாடு, இன்னைக்கு ருசிக்கு ஏற்ற சாப்பாடு. அப்போ இருந்தவன் காத்துக்காக மரம் நட்டான். அந்த மரத்து நிழல்ல உட்காந்து கம்மங்கூழும் பழைய சோறும் குடிச்சான். அவன் வியர்வையை நிலத்துக்கு கொடுத்தான். நிலம் அவனுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்துச்சு. இப்போ அங்கதாங்க இருக்கு. பழைய தமிழன் பசிக்காக சாப்பிட்டான், ஆனா இப்ப போர் அடிக்குதுன்னு சாப்பிட்றாங்க. அன்னைக்கு உரல் இருந்துச்சு, ஆட்டுக்கள் இருந்துச்சு, பொம்பளைங்க அதையே ஜிம்மு நினைச்சு செஞ்சாங்க. இன்னைக்கு எல்லாமே பட்டன் தட்டினா வேலை முடியுது. அப்புறம் எப்படி தொப்பை வராம இருக்கும்? இந்த தொப்பையை குறைக்க நான் என்னதான் பண்ணணும்? பாக்கெட்ல அடைச்ச உணவை விடுங்க, பாட்டியோட சமையலை தேடுங்க. வண்டி எடுக்காத, கொஞ்சம் நடங்க. உங்க கால் நடையில தான் உங்க ஆரோக்கியம் இருக்கு. அப்புறம் வயிறு மட்டும் சாப்பிடாதீங்க. அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, மீதி கால் வயிறு காலியா இருக்கணும். அப்பதான் ஆளு காலி ஆகாம இருப்பீங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் சொன்ன கருத்து சரியா இருந்தா சரின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.